இந்த விண்வெளி மருத்துவத்தை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். ஏறத்தாழ 30-35 ஆண்டுகள் பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி 18 ஆண்டுகளாக வெங்கடேசனுடைய அந்த விண்வெளி மருத்துவத்தை, விண்வெளியிலிருந்து சக்தி எப்படி எடுத்துக்கொள்கிறது, அதாவது நாம் சாப்பிடுகின்ற உணவு திடப்பொருளாக வெளியே போகிறது, நாம் சாப்பிடுகின்ற உணவு திரவ பொருளாக அதிகப்படியும் உப்பு நீர் வெளியேறுகிறது, நாம் சாப்பிடுகின்ற உணவு நாக்கில் நடுநாக்கில் படிந்து காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாற்றத்தோடு இருக்கிறது. அப்படின்னா உணவு கெட்டு போய் உடம்பு கெட்டு போய் நாரி இருக்குது என்று பொருள். மலம் எப்படி நாற்றம் அடிக்கிறது, சிறுநீர் எப்படி நாற்றம் அடிக்கிறது, வாய் எப்படி நாற்றம் அடிக்கிறது, அதே போலத்தான் இன்னொரு பகுதி அது மாவு கொழுப்பாக மாறி தோலுக்கடியில் படிந்து உள்ளே இருக்கிற நுரையீரல், உள்ளே இருக்கிற உணவு பாதை, உள்ளே இருக்கிற கணையம், உள்ளே இருக்கிற கல்லீரல், உள்ளே இருக்கிற மண்ணீரல், உள்ளே இருக்கிற சிறுநீரகம், இப்படி நூற்றுக்கணக்கான உயிருக்கு அடிப்படையான, உயிர் இயக்கத்துக்கு அடிப்படையான, உடம்பு இயக்கத்துக்கு அடிப்படையான அந்த உள்ளுறுப்புகள், விட்டல் ஆர்கன் சொல்லுவாங்க, அந்த உயிர் உறுப்புகளை அது படிஞ்சிருக்கு. அந்த விஷத்தை எடுக்கணும். அப்போ உணவு நாரித்தான், கெட்டுத்தான், அழுகித்தான், இப்படித்தான் அது மாறுமே தவிர ஒரு நாளும் உணவு ஆரோக்கியத்தை தராது. இதை வெள்ளைக்கார பன்றிகள் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பன்றியை பன்றி தான் சொல்லணும். உலகம் இவ்வளவு கெட்டு கொண்டிருக்கிறது. ஆங்கிலம் படித்தால் ஆரோக்கியம் இருக்கும் என்றோ, ஆங்கிலம் படித்தால் உடல்நலம் வருமா, ஆங்கிலம் படித்தால் மனநலம் வருமா, ஆங்கிலம் படித்தால் பொருள் சம்பாதிக்க முடியும்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. சரி, பொருள் சம்பாதித்ததுக்கப்புறம் உடல்நலம் வருமா, பொருள் சம்பாதித்ததுக்கப்புறம் மனநலம் வருமா? எதற்காக பொருள் சம்பாதிக்க வேண்டும்? ஒரு மனிதனுக்கு ஒரு குறைந்த தேவையில் வாழ முடியும். ஒரு உடுப்புகள் இருந்த பத்தாத, உடுப்பது நாளை உண்பது, உடுப்பது நாளை உண்பது, உடுப்பது நாலு மூலம் உண்பது நாளை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ தான் அமுக்கினாலும், நீரை அமுக்கினாலும் ஒரு படியில் ஒரு படி தண்ணி தான் அமுக்க முடியும். எவ்வளோ அமுத்தினாலும் தண்ணி அமுக்கவே முடியாது, தண்ணி அழுத்தவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி குளிர்ச்சி ஆக்கலாம், தண்ணி அடர்த்தியை குறைக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு இயற்கையானது. ஒரு காற்றை கூட அழுத்தி அது திரவமாக்க முடியும், ஆனால் தண்ணீரை சுருக்க முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை ஆவியாக்கலாம், ஆனால் தண்ணீரை சுருக்கவே முடியாது. அதுதான் பெரிய விஷயம். அழுத்தவும் முடியாது, சுருக்கவும் முடியாது. இயற்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது ஒரு ஹைட்ரஜன் என்கிற மூலக்கூறும், ஹைட்ரஜன் என்கிற நீர் மூலக்கூறும், அப்புறம் வளிமம் என்கின்ற காற்று அந்த மூலக்கூறும் மட்டும் சேர்ந்து உருவானதான் நீர். இதை தான் நான் H2 என்றெல்லாம் சொல்கிறேன். ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. அதை மின்சாரத்தை பாய்த்து கொண்ட பொழுது ஹைட்ரஜன் 2 பங்காக பிரிக்கிறது, ஆக்சிஜன் 1 பங்காக பிரிக்கிறது, வளிக்காற்றாக பிரிக்கிறது, நீர்ம காற்றாக பிரிக்கிறது, அல்லது நீர்ம துகளாகவும் இது வளித்துகளாகவும் பிரிக்கிறது. எல்லாம் துகள் தான். இதை தான் புரிஞ்சுக்கணும். ஆகையினால இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த பிறவி நோய்ங்கிறது 261 குறளில் சொல்கிறாரு. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யவே அற்றை தபத்து கூறும். இந்த 27வது அதிகாரம் எடுத்து படிங்க. அருள் கூர்ந்து தமிழர்களே சிந்தியுங்க. நீங்கள் தான் உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கணும். மருந்துங்கிற அதிகாரத்தில் 261வது குறளில் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றை தபத்து கூறுன்னு பதிவு செஞ்சுருப்பாங்க. இந்த உற்ற என்று சொன்னால் பிறவியில் ஏற்பட்டு என்று பொருள். அதாவது நாம் பிறக்கிறப்ப 5 அறிவோடு பிறக்கிறோம், பசியோடு பிறக்கிறோம். அந்த பசியோடு பிறக்கிறோம். பசிக்காக அசைவம் என்னும் தாய்ப்பாலை மட்டும் நாம் உணவாக அருந்துகிறோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உற்ற என்று பொருள். ஆக உற்ற என்று சொன்னால் 5 அறிவில் ஏற்பட்ட நோய் தான் பசி நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த உற்ற நோய் நோய் அந்த பசிங்கிற அந்த நோயை குணப்படுத்தணும். எப்படி குணப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, எந்த உயிரையும் குறை செய்யாமல், தன்னுடலையும் கெடுக்காமல் அப்படிங்கிறாரு. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு ஊறு என்று சொன்னால், உற்ற என்றனால் பிறவியில் ஏற்பட்ட அந்த நோயை குணப்படுத்துதலும், 5ஆம் அறிவில் ஏற்பட்ட வாய் ருசியை சரி செய்கிறது. புரியுதுங்களா? வாய் ருசி தான் அந்த வாய் ருசி, பசி, இந்த மனம்ங்கிற உயிர், ஏறு இதெல்லாம் சேர்ந்து 5 பிடிச்சிக்குது. புரிஞ்சுக்கியா? 6 அங்கே 6க்கு வேலை கொடுக்காமையே பண்ணிடுது. நான் ஒரு பொருளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வடையை பார்த்து ஓடி போய் திங்கிறேன். அங்கே தான் 5ஆம் அறிவு வருது. மனம் என்கிறது அந்த உணவை போய் பிடிக்க பார்க்குது. புரியுதுங்களா? அங்கே அறிவு தடு செய்தோ இது உடம்பு கெடுதல் அப்படிங்கிறது. இருந்தாலும் உடம்பு கெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணிக்கிறோம். இப்படி தான் நான் உணவை போட்டு திணிச்சு உடம்புங்கிற மரியாதையவே நம்ம கெடுத்துறோம். இந்த உடம்புங்கிற கோயிலை நம்ம சாக்கடையாக மாற்றுறோம். இந்த உடம்புங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான உயிர் வாழ்க்கை தகுதியுள்ள ஒரு மாளிகை மாதிரி, ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி, அல்லது இரும்பு கோட்டை மாதிரி இருக்க வேண்டிய இந்த உடம்பை கேவலம் சாக்கடையாக, புழு நெடுகிற சாக்கடையாக, கொசு மொய்க்கிற சாக்கடையாக, கடுமையான விஷ ஜந்துக்கள் வாழுகின்ற சாக்கடையாக இந்த உடம்பை நம்ம மாற்றிடுறோம். ஆக எந்த அளவுக்கு உடம்புக்கு மரியாதை தரோம்னா, யாரும் உடம்புக்கு மரியாதை தரதில்லை. நினச்ச உணவை திங்க வேண்டியது, தின்னு போட்டு வயிறு கெட்டு போய் உணவு பாதை பூரா அடைச்சிருது. இந்த பிளாக்கேஜ்னு சொல்லுவாங்க. பவுல்
கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அதாவது பவுல்னால் இறப்பின்னு சொல்லலாம். சிறுகுடல், பெருங்குடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பாத்துன்னு சொல்லுவாங்க. அது உணவு குழாயின்னு சொல்லுவாங்க, அல்லது அன்னப்பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த அன்னப்பாதை பூரா அடைத்து போகுது. குறிப்பாக சிறுகுடல், குறிப்பாக பெருகுடல், குறிப்பாக மலக்குடல். இங்கே தான் பெருங்குடல் தான் கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கும். ஸ்டாபிலோகோசி, அப்புறம் அக்சாலிக் ஆசிட்டு, அப்புறம் சால்மோனோசெல்லோ, க்ளோஸ்டோரியா பாக்டீரியா, அப்புறம் நிமோனியா காய்ச்சல் உருவாக்கக்கூடிய அந்த கொடிய வைரஸு, கார்ஜினோஜென்ஸு, இதெல்லாம் வந்து வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து நாம் சாப்பிடுகின்ற கடுமையான உணவுகள், குறிப்பாக அசைவ உணவுகள் அல்லது குறிப்பாக சைவ உணவுகள், இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நொதித்து, அசைவம் சைவம் ரெண்டும் சேர்ந்து நொதித்து வெந்து அழுகி அது இறப்பை விட்டு வெளியேறுவதற்கும், சிறுகுடலை விட்டு வெளியேறுவதற்கும், பெருங்குடலை விட்டு வெளியேறுவதற்கும், மலக்குடலை விட்டு வெளியேறுவதற்கும் ஏகப்பட்ட நேரம் ஆகிறது. அப்போ அந்த இடத்துல கடுமையான கோழை உற்பத்தி ஆகிறது. கோழை உற்பத்தி ஆனாவே உணவு வெளியே போகாது. குறிப்பாக இறைச்சி உணவுகள் நம்ம உடம்புக்கு வந்து தகுதியற்றது. நம்மளுடைய பல் அமைப்பு, பட்டப்பல் அமைப்பு, நம்ம சைவத்திற்காகவே நம்ம குடல் அமைப்பு இருக்கிறது. சைவத்திற்காக பல் அமைப்பு இருக்கிறது. சைவத்துக்காக 33 அடி குடல் இருக்கிறது. சைவ பிராணி இப்போ குடல் பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்குது. நம்ம குடல் பார்த்திங்கன்னா 33 அடி இருக்கும். அசைவம் சாப்பிட்ற குடல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அசைவ பிராணிகளை பார்த்திங்கன்னா குடல் குறைவாக இருக்கும். எளிதில் ஜீரணித்து அது போயிடும். ரெண்டாவது வந்து ஒரு இறைச்சியை வேட்டையாடுதுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3 நாள் 4 நாள் அப்படியே தூக்கத்தில் இருக்கும். அந்த கடுமையான விஷமாக மாறிடும் உடம்பு. இறைச்சி சாப்பிட்ற விலங்குலாம் பார்த்திங்கன்னா கடுமையான மூர்க்கத்தனமாக இருக்கும். அதுதான் இயற்கையின் சட்டம். இந்த கனிகள் கீரைகள் சாப்பிட்றவனுடைய உலகம் பார்த்து கனிகள் கீரைகள் சாப்பிட்ற பழக்கத்தை பார்த்திங்கன்னா அது வந்து இயற்கை சக்தி உள்ளே இழுத்து கொடுக்குற தன்மை கொடுக்குது. கீரைகளும் கனிகளும் இயற்கை சக்தியை வந்து வெளியிருக்கிற தலைமைச்சத்து, வெளியிருக்கிற வெடிமச்சத்து அல்லது நைட்ரஜன் சத்தை புரதமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு கீரை காய்கறி பயன்படுத்திட்டு சக்தி வெளியிருந்து எடுத்துக்கலாம். ஆக பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த உணவுப்பதை அடைக்காமல் இருப்பதற்குத்தான் கீரை காயை தவிர கீரை உணவுப் பொருள் அல்ல. உணவுனா ஏதோ பயங்கர பலம் தரக்கூடிய பொருள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது சீவக்கட்டை மாதிரி, தொடப்பக்கட்டை மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும். ஆகையால் இதுதான் வில்வெளி மருத்துவ ரகசியம். நீங்கள் ஒன்றும் பட்டினி போட தேவையில்லை. நீங்கள் பலகாரங்களை சாப்பிட்றாலும் தப்பு கிடையாது. ஆனால் பலகாரங்களை சாப்பிட்டால் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து கீரை சாப்பிட்டு வெளியே எடுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயற்கை உணவு நம்பி வாழ்கிறதும் தப்பு, சாதாரண உணவை நம்பி வாழ்கிறதும் தப்பு. இந்த மனம் என்கிற உயிரானது கேவலம் ஏதோ நம்ம பின்பற்றிகிட்டே இருக்கும். அது விண்வெளி ஏற்றுக்கொள்வதில்லை, காற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அது வந்து பசிங்கிற ருசியோடு அது சேர்ந்துருக்கிறனால நல்ல விஷயத்தை அதை ஏற்றுக்கிறதே இல்லை. அதனால் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தணும். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம உடல் பார்த்திங்கன்னா 12 வகையான அடுக்கு இருக்குது. தோல் மண்டலம், முதல்ல தோல் மண்டலம், அப்புறம் சதை மண்டலம், அப்புறம் இரத்த மண்டலம், அப்புறம் எலும்பு மண்டலம், அப்புறம் நரம்பு மண்டலம், அப்புறம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படி எடுத்துக்கங்க. அப்புறம் நுரையீரல் மண்டலம், அப்புறம் இறப்பை மண்டலம், அப்புறம் கழிவிறக்க மண்டலம், அப்புறம் இனப்பெருக்க மண்டலம், அப்புறம் மண்ணீரல் மண்டலம், கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி ஒளியிலை நரம்பு மண்டலம். இத்தனையில் இருக்கிற விஷயத்தை பூரா எப்படி எடுக்க போகிறீங்க? மருந்தை கொடுத்து விஷயத்தை எடுக்க முடியாது. மருந்து என்பது நோயினுடைய பக்க விளைவை மறைத்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், அமெரிக்காவில் வாழ்கின்ற 2 மருத்துவர்கள், ஒருவர் பேர் ரிச்சர்ட் சாமேஸ் என்பது பேர், அவர் எம்டி, ரிச்சர்ட் சாமேஸ் எம்டி, இன்னொருத்தருடைய செக் ஸ்டெரின் எம்எஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து ஹீலிங் வித் மைண்டு பவர் நூல் எழுதியிருக்காங்க. ஹீலிங் வித் மைண்டு பவர் கிட்டத்தட்ட ஏராளமான செய்திகளோடு இருக்கிறது. 2 மருத்துவர்கள், ஒருவர் மருந்துகளை பற்றி பேசுகின்ற மருத்துவர், இன்னொருவர் அறுவை சிகிச்சை பற்றி பேசுகின்ற மருத்துவர். இந்த செக் ஸ்டெரின் என்பவர் எம்எஸ், அவர் ஹிப்னாட்டிசம் படித்தவர். அவரும் அதே மாதிரி அமெரிக்காவில் புகழப்பட்ட மருத்துவர். அதாவது ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரின் அந்த இடத்துல நோய்களை வராமல் தடுத்து கொள்கின்ற ஆய்வு மையம், அந்த மேரின், அமெரிக்காவில் மேரின்கிற இடத்துல இருக்கிற அந்த ஆய்வு மையத்தில் டாக்டர் ரிச்சர்ட் எல் சாமேஸ் என்பவர் இருக்கிறார். இன்றும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரிச்சர்ட் எல் சாமேஸ் எம்டின்னு போடுங்க. அதாவது இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் ரிட்டன் பை ரிச்சர்ட் சாமேஸ்ன்னு போடுங்க, வந்துடும். அல்லது கூகுளில் போய் ஹீலிங் வித் மைண்ட் பவர் ரிட்டன் பை ரிச்சர்ட் சாமேஸ் அண்டு ஸ்டெக் செரின்னு போடுங்க. ஹீலிங் வித் மைண்ட் பவர் ரிட்டன் பை எல் சாமேஸ்ன்னு போடுங்க, வந்துடுவார். அவரை அது கட்டாயம் வாங்கி படிங்க. அதில் 200 பக்கம் இருக்கிறது. அதில் ஏராளமான உடலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது யார் வந்து உடல்நலத்தையும் நினைக்கிறார்கள், ஒரு அறிவுள்ள ஆணோ பெண்ணோ உடல்நலத்தை நன்கு நேசிக்க கற்றுக்கொள்ளுகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் அருந்தும் நீரையும் முதலில் கவனிக்க வேண்டும் சொல்லியிருப்பார்.
அதுதான் வாழ்க்கையில் உணவுன்னு சொல்கிறார். அவர் யோகத்தை பற்றி எழுகிறார். யோகா ஹஸ் எக்ஸிஸ்டட் 1000 இயர்னு எழுதுகிறார். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ங்கிறார். எக்ஸிஸ்டர்னு என்னென்ன இருப்பாக இருக்கிறது. யோகம் என்கிற இந்த பரிணாம கலையானது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அது கற்றுக்கிட்டிங்கன்னா உடலுக்கு நல்ல பரிபூர்ண ஓய்வை கொடுக்கும், மனதுக்கு பரிபூர்ண ஓய்வை கொடுக்கும். மனம் எங்கேயும் கழிது பார்த்தீங்களா? அதாவது சென்ற விடத்தான் செலவிடா தீதுருகி நன்றின்பால் உயிப்பது அறிம்பார். சென்ற விடத்தான் செலவிடா தீதுருகி நன்றின்பால் உயிப்பது அறிம்பார். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த வெளியே போகின்ற அறிவை உள்ளே செல்லுகின்ற அறிவாக மாற்ற வேணும். எப்பொருள் யாரையவரை கேட்பன் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு செய்தி இருக்குது இல்லையா? அதே போல் இந்த சென்ற விடத்தான் செலவிடா தீதுங்கிறது உள்ளறிவை பற்றி சொல்கிறது. ஆக இந்த உள்ளறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதோ தவறாக மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜீரணநீர் சாந்தமாக இருக்க வேண்டும், உற்றுநோய் அமைதியாக இருக்க வேண்டும். உற்றுநோயை தீர்ப்பதற்கு ஜீரணநீரை தூண்டாமல் இருக்கிற நீர்ப்பயிற்சி தேவை. ஆக நீர்ப்பயிற்சி பார்த்திங்கன்னா உற்றுநோய் ஒன்றல் உயிருக்கு ஊறுகின் செய்யாமல் அற்றை தவத்துக்குறு. இது 261. ஆக தவம் என்று சொன்னாலே பிறவி நோயான பசியை சாந்தப்படுத்துவதை தவிர அது தொப்பில் நினைப்பது, தொண்டை நினைப்பது, அப்புறம் நடு இங்கே புருவத்தை நினைப்பது, உச்சி மண்டை நினைப்பது, பின் கொண்டை நினைப்பது, இதெல்லாம் இயற்கையில் கிடையாது. ஆக மருந்துங்கிற அதிகாரத்தில் இதெல்லாம் வெங்கடேசனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி ஒழுங்குபடுத்தியது. அந்த ஒழுங்கின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட அதை மாற்றி சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த தகுதி கிடையாது. உணவில்லா மருத்துவத்தை நான் ஒரு பிரதிநிதியாக ஒரு எடுபடியாளன்னு வைக்கலாம். உணவில்லா மருத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு எடுபடியாள், உணவில்லா மருத்துவத்தை பற்றி பேசுகின்ற ஒரு கையாள், உணவில்லா மருத்துவத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வேலைக்காரன், இப்படி தான் சொல்ல முடியும். உணவில்லா மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான மன்னார்குடி விஞ்ஞானியான வெங்கடேசனுங்கிற மாபெரும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சார். அவர் எழுதிய நூலை அருள் செல்வர் மகாலிங்கம், பொள்ளாச்சி மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், சக்தி ஃபைனான்ஸ் மகாலிங்கம், இப்படி சொல்லிகிட்டே பல வள்ளல் மகாலிங்கம், அப்புறம் சக்தி சுகர் எங்கள் ஊரில் பக்கத்தால் கோபிச்செட்டிபாளையம் எங்கள் ஊரில் முதல்ல ஒரு மிகப்பெரிய சர்க்கரை ஆலை கட்டியவர் அந்த மகாலிங்கம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நாச்சிமுத்து பாலிடெக்னிக் தொடங்கிய மகாலிங்கம். தமிழில் கல்வி வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மொழியில் பொறியியல் கொண்டு வந்த மகாலிங்கம். தமிழ் மொழியில் தாய்மொழியில் இன்றைக்கி தான் தாய்மொழியில் கல்வி வேணும், தாய்மொழியில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஆராய்ச்சி தொழில்நுட்ப கல்லூரியெல்லாம் தாய்மொழியில் கற்க வேணும்னு அரசு ஆணை போடுது. கல்வி மந்திரியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எப்போவோ இவங்க அருள் செல்வம் மகாலிங்கம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தாய்மொழியில் கல்வி என்பது இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வது. தாய்மொழியில் சிந்திச்சங்காட்டி தான் ஜிடி நாயுடு 75 கண்டுபிடிச்சார். தாய்மொழியில் சிந்திச்சங்காட்டி தான் எல்லா நாட்டிலும் அவன் தாய்மொழியில் சிந்திச்சு தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆங்கிலம் என்பது யார் சொன்னாங்க? அதுதான் புரியல. இல்லை, இந்த வெள்ளையர்கள் பண்ண சதி, இங்கே இருக்கிற மதவாதிகள் பண்ண சதி, இங்கே இருக்கிற சாதியவாதிகள் பண்ண சதி, இங்கே இருக்கிற அரசியலை பண்ண சதி தான் தேவையே இல்லாமல் ஒரு மொழியை திணிச்சு நாசம் பண்ணி இந்தியா குட்டிச்சவராக்கிட்டாங்க. எவன் ஒரு ஆங்கிலத்தை தொடர்ந்து படிக்கிறவனோ அவனுக்கு அறிவு வேலை செய்யாது. ஆங்கிலம் அவன் தாய்மொழி கிடையாது. இந்தியாவில் யாருக்காவது ஆங்கில மொழி தாய்மொழி இருக்குதா? எவ்வளோ ஒரு கேப்பு மறுத்தனம். அப்போ ஆங்கில மொழி தாய்மொழின்னு சொன்னாவே நீ ஒன்று இங்கிலாந்தில் பிறந்திருக்கணும் இல்லையா? ஆங்கில மொழி அமெரிக்காவில் கூட தாய்மொழி அது ஆங்கிலம், அது உண்மையான ஆங்கிலமான இல்லை, அது ஒரு கலப்பு ஆங்கிலம் தான். அப்போ ஆங்கிலம் என்பது இங்கிலாந்தில் தான் இருக்குது. அது 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த ஆங்கிலம் ஏதோ வந்துச்சிருக்குது. அது எந்த வேர்ச்சொல்லும் கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க எந்த வேர்ச்சொல்லும் இல்லாதது ஆங்கிலம். ஆகினால எப்படியோ ஆங்கிலம் நாசமாக பண்ணிடுது. ஆகினால நாம் அதை சமன்பாடுகளை ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் அவங்க தாய்மொழியில் சமன்பாடு எழுதுனாங்க. அந்த சமன்பாடை புரிந்து கொள்வதற்கு மட்டும் E = mc² போட்டுக்கலாம். E = mc² போட்டுக்கலாம். தவிர அது அப்படி போட்டால் புரியும். ஈங்கிறது எனர்ஜி, எம்ங்கிறது மேட்ரு, சிங்கிறது கலோரி, அது இப்படிலாம் வெளியே போகும் அப்படிங்கிறது தான் வச்சுக்கலாமே தவிர வேறு அதனால ஒன்றும் தப்பு இல்லை. உலகம் ஒரு பொதுவான நிகழ்வு, ஒரு அறிகுறிகளை, ஒரு குறிகளை எழுதுவதற்கு நீங்கள் ஒரு மொழியை பயன்படுத்திக்கலாம். அதனால் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நிகழ்வு கொண்டு வந்தால் படிப்படியாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் ஐயம் இருப்பின் இங்கே கல்லூரில் சேரணும். 12 ஆண்டுகள் தொடர்ந்து பின்பற்ற வேணும். 6 மாதம் தங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் தமிழ் மெய்யில் இருக்கிற விண்வெளி மருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். கடுமையான கட்டணங்கள் உண்டு. நீங்கள் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் அரசு ஊழியராக இருக்கணும். உங்களுக்கு பின்புலம் இருக்கிறதா இருக்கணும். அவங்க தான் தங்கிக்க முடியும். அவங்க தான் 100 ஆண்டுகள் வாழ்றதுக்கான கல்வி கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் படித்து விட்டு சம்பளத்துக்கு போனீங்கன்னா அது அடிமையாக இருக்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. படிப்பது, சிந்திப்பது, உங்கள் பொருள் வருவாயை நல்ல வகையில் செலவு செய்ய வேண்டும். அற்கா அளவிட்டு செல்லும் அது பெற்றல் அற்குப ஆங்கிய செயலென்று வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதனால் உள்ளூர் மக்கள் ஆதரிக்கிற வரைக்கும்
உள்ளாட்சித்துறை ஆதரிக்கிற வரைக்கும் நான் வந்து இது கட்டணம் போட்டு தான் ஆகணும். எதிர்காலத்தில் இருப்பாங்க உள்ளாட்சி ஆதரிக்கின்ற பொழுது இந்த கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும், அல்லது விலை குறைந்த இடத்துல கிடைக்கும். இப்போ தனி மனிதனாக போராடுகிறேன், அந்த போராட்டம் வந்து என்னையே சார்ந்திருக்க வேண்டும். நான் யாரிடையும் வந்து எதுவுமே கேட்கக்கூடாது என்கிற ஒரு கொள்கை இருக்கிறவன். அப்படித்தான் நான் வந்து என்னுடைய உழைப்பில் வாழணும்னு நினைக்கிறவன். அதனால் இதன் மூலம் பொருளீட்டி நான் இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை மலிவாக கொடுக்க வேண்டும். விண்வெளி மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து நான் மீண்டும் ஆராய்ச்சி செய்யணும், மீண்டும் மேல்நிலைக்கு போகணும், தாய்மொழியில் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.